ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. வந்துதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணி விளக்காம் எந்தை ஒருவல்லித் தாமரையாள் ஒன்னிய சீர் மார்வன் திருவல்லிக்கேணியான் சென்னு. மாடமாமயிலை திருவல்லிக்கேணி என்னும் ஆச்சரியமான திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தை பேயாழ்வார், திருமழிசையாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் இந்த 3 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்கிறார்கள். அதிலேயும் முதலாழ்வார்களுக்குள்ளே இறுதியானவர் பேயாழ்வார் மாடமாமயிலை என்னும் ஆச்சரியமான அந்த க்ஷேத்திரத்திலே ஒரு கைரவினி புஷ்கரணி, அதாவது ஒரு அல்லிக்கேணி, ஒரு குளம்னு சொல்லலாம் அல்லது ஒரு கிணறுன்னு சொல்லலாம். அந்த கிணற்றிலே ஒரு செவ்வல்லி புஷ்பத்திலே அவதரித்தார். அப்படிப்பட்ட பேயாழ்வார் தமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி என்கிற இந்த திவ்யதேசத்தை ஆச்சரியமா மங்களாசாசனம் செய்கிறார். வந்து உதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம், கடற்கரைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம். அதனால அந்த கடல் திரைகள், அலைகள் வந்து மோதுகின்றனவாம். வந்து உதைத்த வெண்திரைகள் செம்பவள வெண்முத்தம், அழகான சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பவழம் என்ன, வெண்முத்துக்கள் என்ன, இந்த இரண்டையும் கொண்டு சேர்க்கிறது இந்த திவ்யதேசத்திற்கு. எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்போ அதற்கு அலங்காரமாக இந்த நகரம், இந்த ஒரு இடமே நன்றாக அலங்கரிக்கப்பட்டு மங்கள தீபம் போலே பிரகாசிக்க வேண்டுமாம். அதனாலே வெண்முத்தங்களையும் சிகப்பு நிற பவழங்களையும் கடலரசன் சமுத்திரராஜன் திருவல்லிக்கேணி எம்பெருமானுக்கு கொண்டு சமர்ப்பிக்கிறார். செம்பவள வெண்முத்தம் அந்தி விளக்கும் அணி விளக்காம். அந்தி விளக்கு, சாயம் சந்தியா காலத்திலே ஏற்றக்கூடிய மங்களமான தீபம், விளக்காக இந்த வெண்முத்தங்களும் பவழங்களும் அமைந்திருக்கின்றனவாம். அந்தி விளக்கும் அணி விளக்காம். அந்தி விளக்குன்னா சாயம் சந்தியா சமயத்திலே ஏற்றக்கூடிய மங்கள தீபம், அழகான ஒரு நல்ல ஒரு விளக்கு. அந்த விளக்கினுடைய வெளிச்சத்துல எம்பெருமான சேவிக்கிறோம். அப்படிப்பட்ட மங்கள தீபமாகவே சமுத்திரராஜன் இந்த பவழங்களையும் முத்தங்களையும் சமர்ப்பிக்கிறார். அணி விளக்கு, அழகான விளக்காகவும் அமைந்திருக்கின்றன. அதே சமயத்துல மங்களத்தை கொடுக்கக்கூடிய, மங்களத்தன்மையை பிரகாசிக்கக்கூடிய விளக்காகவும் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த திவ்யதேசத்திலே எந்தை, எனக்கு தந்தையாக, எனக்கு பேருபகாரம் செய்து என்னை நீண்ட நாளாக இந்த சம்சாரத்திலிருந்து கடக்க வேண்டும் என்று பாரித்து பாரித்து என்னை கட்டாட்சித்த எந்தை, எனக்கு தந்தையாக இருக்கக்கூடிய சுவாமியே, ஒரு வள்ளி தாமரையாள் ஒன்னிய சீர் மார்வன். ஒரு வள்ளி தாமரையாள் அப்படின்னா அழகான ஒரு தாமரை புஷ்பத்திலே அவதரித்த நாச்சியார் ஸ்ரீதேவி மகாலட்சுமி தாயார். ஒரு வள்ளி தாமரையாள் ஒன்றிய சீர் மார்வன். அந்த மகாலட்சுமி தாயார் பெருமானுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்திருக்கிறாளாம். ஒன்றிய சீர் மார்வன், அவள் ஏறி வீற்றிருந்ததுனாலேயே சீர் பெருமை அவனுக்கு கூடித்து. எம்பெருமான் தனித்திருந்தான்னா அவனுடைய பெருமை சற்று குறைச்சது. ஆனா பிராட்டியோடு சேர்ந்தான்னா பிற்பாடுதான் எம்பெருமானுடைய பெருமை பிரகாசிக்கிறது. ஒன்றிய சீர் மார்வன், பிராட்டியே எம்பெருமானுக்கு அனைத்து விதமான ஐஸ்வர்யமாகவும் இருக்கிறாள். ஒன்றிய சீர் மார்வன் திருவல்லிக்கேணியான் சென்று. அப்படிப்பட்ட எம்பெருமான் எங்கு எழுந்தருள் இருக்கிறான்னா திருவல்லிக்கேணி என்கிற ஆச்சரியமான திவ்யதேசத்திலே சேவை சாதிக்கிறார். இவருக்கு வேற ஏதான திருநாமம் இருக்கா இல்லையான்னா திருவல்லிக்கேணியான். இந்த திவ்யதேசத்திலே நீண்ட காலமாக நமக்கெல்லாம் முன்னோனாக, நம் அனைவருக்கும், நாம் இந்த திவ்யதேசத்திற்கு என்று வருகிறோமோ தெரியாது, ஆனா பெருமாள் நீண்ட காலமாக இந்த திவ்யதேசத்திலே இதையே அடையாளமாக கொண்டு தனக்கு நிரூபகமாக பெயராக கொண்டு எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். திருவல்லிக்கேணியான் என்று ஆச்சரியமா பேயாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். இதிலிருந்து ஒரு ஆச்சரியமான கருத்து, எம்பெருமானுக்கு உகந்து அருளின நிலங்கள் என்று இந்த திவ்யதேசங்களிலே மிகுந்த ஈடுபாடு உண்டு. பராமபதத்தில் இருப்பதை காட்டிலும் இந்த லீலா விபூதியிலே பல இடங்களிலே எம்பெருமான் அர்ச்சா விக்கிரக நிலையிலே தன்னை வணங்கக்கூடிய அழகான அந்த உருவத்தோடு எம்பெருமான் சேவை சாதிக்கிறானே, அவன் இருக்கக்கூடிய இந்த இடங்கள் எல்லாம் பெருமானுக்கு மிகுந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய இடமாம். உகந்து அருளின நிலங்கள், மிகவும் உகப்போடு சந்தோஷத்தோடு எத்தனை அடியார்கள் இங்க வரப்போகிறார்கள்ங்கிற ஒரு பிரேமம், ஒரு அன்போடு பெருமான் காத்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற எம்பெருமானுக்கு திவ்ய தேசத்தையே தனக்கு பெயராகவும் கொண்டிருக்கிறான். திருவல்லிக்கேணியான், விஷ்ணு, நாராயண, வாசுதேவ, கிருஷ்ண, மாதவ பேர் 1000 கொண்டதோர் பீடுடையன். 1000 நாமங்கள் இருக்க
இந்த திவ்ய தேசத்தையே நமக்கு நிரூபகமாக பெயராக கொள்ளுவோம்னு பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார்னா அப்ப அந்த திவ்ய தேசத்திற்கு எத்தனை ஏற்றம் இருக்க வேண்டும். அதனால தான் ஆழ்வார்களும் திவ்ய தேசத்தை இட்டே எம்பெருமானை பல்லாண்டு பாடுகிறார்கள். திருவல்லிக்கேணியான், திருவல்லிக்கேணிங்கிற அந்த திவ்யதேசத்தினுடைய திருநாமத்திற்கு எத்தனையோ பிரபாவம். பிருந்தாரண்ய க்ஷேத்திர மாஹாத்மியம் என்று இந்த பிருந்தாரண்ய க்ஷேத்திரம், பிருந்தா துளசி, ஆரண்யம் வனம் காடு, துளசி திருத்துழாய் செடிகளாக இந்த பகுதி முழுவதும் நிறைந்திருந்ததாம். திருத்துழாய் செடிகளே இந்த இடம் முழுக்க நிரம்பி மண்டி இருந்ததினாலே துளசி வனமோ பிருந்தா வனமோ இது பிருந்தா ஆரண்யமோ என்றே அனைவரும் கொண்டாடுமா போலே அப்படி அமைந்திருக்கக்கூடிய க்ஷேத்திரம் பிருந்தாரண்ய க்ஷேத்திர மாஹாத்மியம். இந்த க்ஷேத்திரத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை என்ன என்பதை 10 அத்தியாயங்கள்ல ஆச்சரியமா ரிஷி விளக்குகிறார். பிரம்மாண்ட புராணத்துக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த புராணம், அதாவது பிருந்தாரண்ய க்ஷேத்திர மாஹாத்மியம். இது ஒரு பகுதி, 10 அத்தியாயங்கள் அமைந்திருக்கிறது. இதுல இறுதியான 2 அத்தியாயங்கள், 9ஆம் அத்தியாயம் 10ஆம் அத்தியாயம், இரண்டும் இந்த திருவல்லிக்கேணி இந்த புஷ்கரணி தீர்த்தத்தினுடைய பெருமையை நன்றாக விளக்குகிறது. திருவல்லிக்கேணிங்கிற பெயருக்கு என்ன பொருள்? அல்லி புஷ்பம், கேணி குளம். அல்லிப்பூக்களாலே நிறைந்து காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குளம். அந்த குளம் முழுக்க அல்லி புஷ்பங்கள், செவ்வல்லி புஷ்பங்கள் பூத்து குலுங்குகிறனவாம். அந்த புஷ்பத்தினுடைய நறுமணம் எங்கும் வீசுகிறது. அதனால இந்த ஊருக்கே குளம் என்றே பெயர். இப்ப அள்ளிக்கேணினா அல்லி புஷ்பத்தாலே நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு குளம் என்று பெயர். ஊருக்கும் அதான் பெயர். ஊரே குளமானா இல்லையே, ஊர்ல ஒரு பகுதியில தான் குளம் அமைந்திருக்கிறது. ஆனாலும் இந்த ஊருக்கு இந்த குளம் தான் ரொம்ப முக்கியமான அடையாளம். ஊருக்கு பெருமை சேர்த்து கொடுப்பதே இந்த குளம் தான். ஊருக்கு அருகே இருந்து, ஊருக்கு நடுவே இருந்து கொண்டு ஊர் முழுக்க தன்னுடைய புனிதத்தன்மையை கொடுத்து ஊரில் இருப்பவர்களையெல்லாம் பெருமை கொண்டிருப்பவர்களாக ஆக்குகிறது. இத்தகைய பெருமை இருப்பதினாலே இந்த ஊருக்கே குளம் என்றே பெயர். எம்பெருமான் இந்த ஊர்ல எம்பெருமான் ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். அவருக்கும் இந்த குளத்திலே மிகுந்த விருப்பம். அதனால தான் தன்னுடைய திருநாமத்தையே திருவல்லிக்கேணியான் என்று கொண்டிருக்கிறார். அப்ப அல்லிக்கேணி அல்லி புஷ்பங்களாலே நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு குளம். அந்த குளத்திலே தற்பொழுது மாசி மாசம் அமாவாசை தினம் தொடங்கி ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுக்கு திவ்யமான தெப்போத்சவம் நடைபெறுகிறது. எத்தனையோ பல ஆண்டுகளாக பல அரசர்கள் காலத்திலிருந்து தொடங்கி இந்த தெப்போத்சவம்ங்கிறது விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தெப்பம் என்றால் என்ன? ஒரு படகு போன்ற ஒரு அமைப்பு. தெப்பம் அழகா மண்டபம் கோபுரங்களோடு அந்த அலங்காரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு படகு. மனுஷர்கள் நாம நதியில ஆறுல பயணிக்கும் பொழுது ஒரு படகுல போகிறோம். அது வேறு விதமான ஒரு அமைப்புல இருக்கும். அது நீள வாக்கில கொஞ்சம் குறுகலாக இருக்கும். ஆனா இதே போன்ற ஒரு மிதக்கும் அமைப்புல தான் தெப்பமும் கட்டப்படுகிறது. தெப்பம்னாலும் படகுனாலும் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். நாம பிரயாணப்பட்டால் அதற்கு படகுன்னு பெயர். எம்பெருமான் எழுந்தருளுகிறாருங்கிறதுனால கொஞ்சம் விசேஷமா மண்டபம் முதலான அந்த அமைப்புகளோடு அதை அலங்கரித்து நிறைய புஷ்பங்களாலே அலங்கரித்து, இந்த காலத்துல மின் விளக்கு வசதிகள்லாம் இருக்கு, அதாலையும் அதை அலங்கரிக்கப்பட்டு நல்ல நறுமணம் வீசக்கூடிய அளவிற்கு அதற்கு நிறைய அலங்காரங்கள் செய்து அது நடுவே எம்பெருமானை எழுந்தருள பண்ணி புஷ்கரணியில விஹாரம், அந்த புஷ்கரணியை சுத்தி அவர் வலம் வருகிறார். அப்ப அந்த படகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில எம்பெருமான் எழுந்தருளி புஷ்கரணியை வலம் வந்து தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஓய்வெடுப்பதுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய காலம் வெப்பம் எல்லாம் முடிந்து இப்பதான் மீண்டும், அதாவது பனி எல்லாம் முடிந்து இப்ப மறுபடியும் சற்று வெப்பம் அதிகமும் இல்லாமல் பனி அதிகமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நடுவான இடம். இனி மேற்கொண்டு பங்குனி சித்திரையில தான் வெயில் கோடை காலம் அதிகரிக்க போகிறது. இதற்கு முன்னாடி ஓஹோன்னு மார்கழி கார்த்திகை இதெல்லாம் பனிக்காலமாக இருந்தது. தை மாசம் வரைக்கும் பனி இருந்தது. இப்ப பனி பொழிவும் குறைந்து சூரியனும் அதிகமான வெப்பம் இல்லாத ஒரு நடுவான ஒரு காலத்திலே எம்பெருமான் இந்த தெப்போத்சவத்தை கண்டருளுகிறார். பல திவ்ய தேசங்கள்லையும் தெப்போத்சவம் உண்டு. பிரதானமான திருவரங்க கஷேத்திரத்திலே திருமாசி திருநாள் திருப்பள்ளியோட உற்சவம் என்றே ஆச்சரியமாக இந்த மாசி மாசத்திலே எம்பெருமானுக்கு திருப்பள்ளியோடம் என்றால் தெப்போத்சவம் தான். அதை இன்னும் தூய தமிழிலே திருப்பள்ளி ஓடம் என்று தெரிவிக்கிறார்கள். ஓடம் என்றாலும் படகுதானே. அப்ப திருப்பள்ளியோட உற்சவம் அது என்று நடைபெறுகிறது. மாசி மாசத்து தசமி அன்றைய தினம் திருப்பள்ளியோட மகோத்சவம். அதற்கு முன்பாக 9 தினங்கள் எம்பெருமானுக்கு புறப்பாடு, வெவ்வேறு வாகனத்தில எம்பெருமான் புறப்பாடு கண்டருளி இறுதியான நாள் தெப்போத்சவத்தை கண்டருளுகிறார் திருவரங்கத்திலே நம்பெருமாள். அப்படி திருமலையில் பார்த்தால் மாசி மாசத்து பௌர்ணமி அந்த தினத்தோடு முடியுமா போலே
5 தினங்கள் தெப்போத்சவம். சுவாமி புஷ்கரணி, அனைத்து புஷ்கரணிகளுக்குள்ளே அதுதான் சுவாமியா, தலைவனாக நாயகனாக இருக்கக்கூடிய ஒரு தீர்த்தம் புஷ்கரணி தீர்த்தம். அந்த சுவாமி புஷ்கரணியிலே திருமலையப்பன் தெப்போத்சவத்தை கண்டருளுகிறார். அடுத்து பெருமாள் கோவில்ங்கிற திவ்யதேசத்துல பார்த்தால் அவர் இன்னும் ஒரு மாசம் முந்தி விடுகிறார். தை மாசம் பௌர்ணமி அன்றைய தினமே தெப்போத்சவம் தொடங்கி அங்க என்ன விசேஷம்னா பெருந்தேவி தாயாரோடு சேர்ந்து தெப்பம். ஏன்னா கோவிலுக்குள்ளேயே அந்த அனந்தசரஸ் புஷ்கரணி அமைந்திருக்கிறது, திரு அனந்தசரஸ். அந்த புஷ்கரணியிலே தானும் உபய நாச்சிமார்களோடு சேர்ந்து, மேலும் தனிக்கோயில் நாச்சியாரான பெருந்தேவி நாச்சியாரோடு சேர்ந்தவனாய் திருப்பள்ளியோட உற்சவம் தெப்போத்சவத்தை கண்டருளுகிறார். 3 தினங்கள் அங்க தை மாசம் பௌர்ணமி அன்றைய தினம் தொடங்கி நடைபெறுகிறது. கோயில் திருமலை பெருமாள் கோவில் ஆயிடுத்தா. அடுத்து திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலே மாசி மாசத்து அமாவாசை தொடக்கமாக பல கோயில்கள்லையும் பௌர்ணமியில நடக்கும், தசமி அன்றைய தினம் நடக்கும். இந்த திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலே அமாவாசை தொடக்கமாக நடைபெறுகிறது. அமாவாசை தொடக்கமாக பார்த்தசாரதி எம்பெருமான் 3 தினங்கள் இந்த திரு தெப்போத்சவத்தை கண்டருளுகிறார். ஏன் அமாவாசை? அமாவாசை நல்ல இருட்டு சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நேரமா எம்பெருமான் ஒளி வீசிக்கொண்டு, நான் தான் சந்திரன், குளிர்ந்த சந்திரன், சந்திர வம்சத்துல உதித்தவன் கண்ணன், அப்போ நானே சந்திரன், கதிர்மதியம் போல் முகத்தான் என்று ஆண்டாள் தெரிவிக்கிறாரே. அப்ப குளிர்ந்த சந்திரனை ஒத்தவனாய் ராமச்சந்திரன், கிருஷ்ண திவாகரன் என்றெல்லாம் கண்ணனுக்கும் ராமனுக்கும் திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட கண்ணன் அந்த முழு பௌர்ணமி நிலவை விட்டு நல்ல இருட்டு சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அமாவாசை தினத்திலே நாமே சந்திரன் ஒளி வீசிக்கொண்டு அனைவரையும் குளிர கட்டாட்சிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துமா போலே பெருமான் 3 தினங்கள் தெப்போத்சவம் கண்டருளுகிறார். அதிலும் திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தில் இந்த தெப்போத்சவத்திற்கு என்ன ஒரு பெருமை என்றால், இந்த சன்னதியில எம்பெருமான் 5 திருமேனிகளோடு எழுந்தருளி இருக்கிறார். அந்த 5 எம்பெருமான்களுமே இந்த திரு தெப்போத்சவத்துல பங்கு கொள்ளுகிறார். முதல் 3 தினங்கள் ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் தெப்போத்சவம். அதுலேயும் 3ஆம் தினம் ரொம்ப விசேஷமா காலையே எம்பெருமான் புறப்பட்டு திருக்குளத்தை பிரதட்சணமாக வந்து உள்ளே தெப்பத்தில எழுந்தருளி விடுகிறார். தெப்பத்துக்குள்ளேயே எம்பெருமானுக்கு திருமஞ்சனம், பாலாலே, தயிராலே, தேனாலே, இளநீராலே, மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, மேல சகசிரதாரை திருமஞ்சனம். இந்த திருமஞ்சனத்தை கண்டருளி அங்கேயே ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறார். ஆயாசம் களைப்பையெல்லாம் நீக்கி கொள்ளுகிறார். ஒரு நதிக்கு ஆறுக்கு சமீபத்துல போய் அங்க நன்கு சயனித்து கொண்டு நாம் கூட பல தடவை நம்முடைய அந்த விடாய் நம்முடைய சிரமத்தை எல்லாம் போக்கிக் கொள்ளுகிறோமே, அது மாதிரி இப்ப எம்பெருமான் வருஷம் முழுக்க கருவறைக்குள்ள எழுந்தருள் இருக்கிறார். புறப்பாடுகள்ல வீதிதோறும் எழுந்தருளுகிறார். எல்லா சிரமம் அந்த வெப்பத்தை எல்லாம் களைவதற்காக இந்த புஷ்கரணிக்கு நடுவே அந்த தெப்பத்திலேயே அன்று காலை பொழுதிலிருந்து இரவு அந்த தெப்போத்சவம் முடியும் வரைக்கும் அங்கேயே எழுந்தருளி சிரம பரிகாரம் தன்னுடைய அந்த களைப்பு ஆயாசத்தை எல்லாம் போக்கி எம்பெருமான் மகிழ்கிறார். உபச்சாரமாக இந்த உற்சவம் நடத்தப்பெறுகிறது. இரவு எம்பெருமான் சிக்குத்தாடை என்று அழகான ஒரு கொண்டையை சாத்தி கொண்டு தெப்பம் அந்த அந்த பிரதட்சணங்கள் எல்லாம் முடிந்து பின்னர் வீதி புறப்பாடு கண்டருளி உள்ளே எழுந்திருகிறார். 3 தினங்கள் பார்த்தசாரதி எம்பெருமானுடைய தெப்போத்சவம். அதற்கு அடுத்து தெள்ளிய சிங்கமாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த ஸ்ரீ தெள்ளிய சிங்க பெருமான், அழகிய சிங்கர், அந்த எம்பெருமான் ஆச்சரியமா திருவீதி புறப்பாடு கண்டருளி தெப்பத்தில எழுந்தருளுகிறார். தாமும் தெப்போத்சவத்திலே அந்த புஷ்கரணியில வலம் வந்து பக்தர்களை கட்டாட்சித்து மகிழ்கிறார். 4வது தினம் தெப்போத்சவம் அழகிய சிங்கன் எம்பெருமானுக்கு. அடுத்து 5வது தினம் ஸ்ரீ மன்னாத பெருமாள், வேதவல்லி தாயாருடைய தனிக்கழ்வனாய் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதன். இந்த திவதேசத்திலே அந்த எம்பெருமானுக்கு ஸ்ரீ மன்னாதன் என்று திருநாமம். பிராட்டி இவர்தான் எனக்கு நாதன் என்று அழைத்தாராம். மண் நாதகா, எனக்கு இவர்தான் நாதன், இவர்தான் என்னுடைய பர்த்தா, இவர்தான் எனக்கு சுவாமி என்று விருப்பத்தோடு பிரியத்தோடு மகிழ்ச்சியோடு அழைத்த காரணத்தினாலே மன்னாதன் என்றே அந்த எம்பெருமானுக்கு திருநாமம் ஏற்பட்டது. மன்னாத பெருமாள் பரமபதநாதனாக, தாமே பரமபதத்துக்கு நாதன் அல்லவா, அந்த பெருமையை காட்டி கொண்டு ஆச்சரியமான அந்த பரமபதநாதனாகிற திருக்கோலத்தில் எழுந்தருளி தெப்போத்சவத்தை கண்டருளுகிறார். அடுத்து அந்த பெரிய பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனையே திருவாராதனம் செய்த சக்கரவர்த்தி திருமகன் தாசரதி ஸ்ரீ ராமன் எம்பெருமான். அவன் பட்டாபிஷேக திருக்கோலத்திலே அருகே சீதா பிராட்டி மடியிலே அமர்த்தி கொண்டு வலதுபுறம் ஸ்ரீ இளைய பெருமாள் லக்ஷ்மணர் சத்திரம் குடையை ஏந்தி கொண்டு கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பார். அருகே திருவடியிலே பவோன அந்யத்ர கச்சதி, என்னுடைய மனசு என்னுடைய உள்ளம் ராமனை தவிர வேறு எங்கும் செல்லவில்லை என்று, ராமனே எல்லாம் என்று ராமனையே வணங்கி கொண்டு அவரையே எப்பொழுதும் பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கக்கூடிய திருவடி ஹனுமான்.
ஆஞ்சநேயன் அவரும் கீழே சேவை சாதிப்பார். இப்படி ராம பரிவாரத்தோடு சக்கரவர்த்தி திருமகன் அன்றைய தினம் தெப்போத்சவம் கண்டருளுகிறார். அடுத்து இறுதியாக தேனமருசோலை மாடமா மயிலை இந்த திவ்ய தேசத்திலே அற்புத கஜேந்திர வரதராஜன் ஒரு கஜேந்திரனுக்காக ஓடோடி வந்து அந்த யானையை ரட்சித்தார். முதலை அந்த யானையை பீடித்த பொழுது அது ஓ நாராயணா மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்று அழைத்த அதே க்ஷணத்திலே எம்பெருமானும் விரைந்து வந்து தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவி அந்த முதலையை நிரசித்து யானையை ரட்சித்தார். அந்த கஜேந்திர வரதனாகிற திருக்கோலத்திலேயே ஒரு யானை இருக்கும். அதனுடைய காலை முதலை பிடித்து கொண்டிருக்கும். முதலையை அந்த சக்கராயுதத்தால எய்து எம்பெருமான் கையை அப்படி உயர்த்தி கொண்டு அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் இடது கையாலே கதையை பற்றி கொண்டு புன்முறுவலோடு எம்பெருமான் சேவை சாதிப்பான். கஜேந்திர வரதராஜன் எம்பெருமான் அவன் திரு பள்ளியோட உற்சவம் தெப்போத்சவத்தை கண்டருளுகிறார். ஆக சன்னதியில இருக்கக்கூடிய அத்தனை எம்பெருமான்களும் இந்த தெப்போத்சவத்திலே ஒவ்வொரு தினம் பங்கு கொண்டு பக்தர்களை கட்டாட்சிக்கிறார். இது திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திற்கே அமைந்திருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு, தெப்போத்சவத்தினுடைய பெருமை. இதற்கடுத்து இப்ப இந்த குளத்துக்கு இருக்கக்கூடிய பெருமையை இந்த ஸ்தல மாகாத்மியத்துல எப்படி விளக்கப்பட்டிருக்கிறதுன்னா 2 அத்தியாயம் முழுவதும் அந்த கைரவணி புஷ்கரனுடைய மாகாத்மியத்தை பேசுகிறது. இது மட்டும் அல்லாது இந்த தெப்பம்ங்கிறதுனால நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? பல திவ்யதேசங்களும் எம்பெருமான் தெப்பம் இந்த உற்சவத்தை கண்டருளுகிறார். தெப்பம்னா என்ன, அதனால நாம என்ன புரிந்து கொள்ள வேண்டும், அதனுடைய தாத்பரியம் என்ன? வெறுமனே கண்களாலே நன்கு மகிழ்வதற்கு இந்த தெப்போத்சவம் நன்றாக தான் அமைந்திருக்கிறது. ஆனா இதனால என்ன நமக்கு வலியுறுத்துகிறார்? எம்பெருமானுடைய அனைத்து செயல்களுமே நமக்கு ஏதோ ஒன்றை அறிவிப்பதற்காக, நம்முடைய உள்ளத்தை தெளிவுபடுத்தி நன்னா நமக்கு ஞானத்தை கொடுத்து பக்தியை வளர்ப்பதற்குத்தான் பெருமான் அனைத்து திருவிளையாடல்களையும் புரிகிறான். அப்ப இந்த தெப்போத்சவத்தினால் நாம என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் சற்று சுருக்கமாக அனுபவிக்கலாம். கைரவிணி புஷ்கரணி அதை பத்தி இந்த ஸ்தல மாகாத்மியத்திலே கூறும் பொழுது பல பெரியோர்கள் வசிஷ்டர், வாமதேவர், அங்கிரசர் என்று பல ரிஷிகள் எல்லாம் இந்த க்ஷேத்திரத்துல இருந்து கைரவிணி தீர்த்தத்துல தீர்த்தமாடி அருகே இங்கேயே இருந்து கொண்டு பெருமானை தியானித்து தபஸ் செய்து கொண்டிருந்தார்களாம். அதே போல விஸ்வாவசு என்ன ஒரு அரசன், அவன் கந்தர்வன், கந்தர்வ குலத்தில இருந்து காந்தர்வ குலத்தில இருந்து ஆகாசத்துல அப்படியே சஞ்சரித்து கொண்டிருந்தானாம். அவருடைய நிழல் இங்க கீழே துர்வாசர், அவர் எங்கேயோ தபஸ் பண்ணி கொண்டிருந்தார். அவர் பேர்ல அந்த விஸ்வாவசுனுடைய நிழல் போய் விழுந்ததாம். அது அவருக்கு தெரியாது. ஆகாசமரமாக அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நிழல் இவர் பேர்ல பட துர்வாசாவானவர் என்ன ஏதோ நம்மை மறைக்கிறதே என்று கண் விழித்து பார்த்தவர் மேலே சென்று கொண்டிருக்க அந்த கந்தர்வனுடைய நிழல் தான் நம்ம பேர்ல படுகிறது. இது கூட தெரிந்து கொள்ளாமல் அவன் பாட்டுக்க போகிறானே, கீழே யார் பெரியவர்கள் இருக்கா என்னன்னு கவனத்தோடன்றோ செல்ல வேண்டும். இப்படி அவன் நம்மிடத்துல அபச்சாரப்பட்டு விட்டானே, நம்மை கவனிக்காமல் நம்ம இப்படி செய்து விட்டானேன்னு சற்று கோபம் கொண்டார். துர்வாச முனிவர்னு சொன்னாலே அவரிடத்திலிருந்து தப்பவே முடியாது. பிடி சாபம் என்று சாபத்தை போட பார்த்தார். உனக்கு உருவமே இல்லாமல் போகட்டும், உன்னுடைய உருவம், உன்னுடைய அழகு, பெருமை இதெல்லாம் இருப்பதினால என்றோ நீ கீழே யார் இருக்கிறார்கள், என்ன பெரியவர் இருக்காருங்கிறத பார்க்காமல் மேலேயே பார்த்து கொண்டு சென்று விட்டாய். உன்னுடைய அழகு, உன்னுடைய உருவம் அனைத்தும் அழிந்து போகும் என்று சாபம் கொடுக்க பின்னர் அவர் க்ஷமைய பிரார்த்தித்தார். ஐயோ, தெரியாமல் நடந்து விட்டது முனிஸ்ரேஷ்டரே, அடியேனுக்கு நீர் தான் இதிலிருந்து எப்படி விடுபடுவது, பிராயஷ்சித்தத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்க, நீ இந்த உயர்ந்த கைரவிணி க்ஷேத்திரத்துல வந்து இந்த கைரவிணி தீர்த்தத்துல தீர்த்தமாடி எம்பெருமானை சேவித்து இங்கேயே தபஸ் செய்தால் சீக்கிரமாக எம்பெருமானுடைய அருளாலே உனக்கு இந்த சாபம் விலகும், நீ மீண்டும் உன்னுடைய பழைய தேகத்தை பெறுவாய் என்று கூறினாராம். அதற்கு பிற்பாடு அந்த விஸ்வாவசு இங்கே வந்து தபஸ் செய்து எம்பெருமானை சேவித்து மீண்டும் தன்னுடைய பழைய அந்த அழகான தேகத்தை பெற்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கங்கை அனைத்து நதிகளுக்குள்ளே சிறந்தவள். அந்த கங்கை எத்தனை பெருமை கொண்டு விளங்குகிறாளோ அதற்கு சமமாக எத்தனையோ குளங்கள், சரசுகள் இருக்கின்றனவா, அத்தனை சரசுகளுக்குள்ளே மிகவும் உயர்ந்ததாய் கங்கைக்கு ஒத்ததாக இந்த கைரவிணி தீர்த்தம் அமைந்திருக்கிறதாம். இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடுபவர்களுக்கு நீண்ட ஆயுசு, ஆரோக்கியம், நல்ல புகழ், அதே போல நல்ல செல்வம், நல்ல உயர்ந்த ஞானம், பக்தி, சத்வகுணம் இதெல்லாம் பெருகும் என்று அந்த ஸ்தல புராணத்துல கூறப்பட்டிருக்கிறது. இதனுடைய கரைக்கு அருகே இருந்து பித்ருகாரியங்களை செய்ய பித்ருக்கள் எல்லாம் மகிழ்ந்து ஆசிர்வதிப்பார்களாம். நிறைய தானங்களை செய்தால் அந்த தானங்கள் பல மடங்கு புண்ணியங்கள், பல மடங்கு பயனை கொடுக்குமாம். அப்படி உயர்ந்த தீர்த்தமாக இது அமைந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் அல்லாது முத்கலர் என்ன ஒரு ரிஷி, அவர் எங்கேயோ ஒரு இடத்துல தபஸ் செய்து கொண்டிருந்தார்.
மற்ற ரிஷிகள் எல்லாம் அப்படி பிரயாணப்பட்டு அவருடைய ஆசிரமம் வழியாக வந்தனராம். அப்ப அவர் பிரார்த்திக்கிறார், ரிஷிகளே எங்கு செல்லுகிறீர்கள்? எங்கேயோ பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருக்கிறீர்களே, நீங்களெல்லாம் எங்கு செல்லுகிறீர்கள் என்று கேட்க, அதுவா, இதோ கைரவிணி தீர்த்தம் என்று அழகான ஒரு தீர்த்தம் குளம், அதற்கு அருகே பிருந்தாரண்யம்ங்கிற க்ஷேத்திரம் அமைந்திருக்கிறது, அங்கு சென்று தபஸ் செய்யலாம். பூலோகத்தில மிகவும் சத்துவகுணம் அதிகமாக இருக்கக்கூடிய இடமாம். அங்கு எம்பெருமானே நமக்கு பிரசன்னமாக சேவை சாதிக்கிறார். 5 திருமேனிகளோடு அங்கு எழுந்தருள் இருக்கிறார். அந்த இடத்தை நோக்கி அங்கு இந்த கலியினுடைய பாதிப்பு இல்லாமல் தபஸ் செய்யலாம் என்பதற்காக செல்லுகிறோம் என்று சொல்ல, முத்கலர் கேட்டார், ரொம்ப மகிழ்ந்தார். நமக்கும் அந்த இடம்தான் பிராபியம், நாமும் அங்கே சென்று எம்பெருமானை குறித்து தியானம் செய்வோம் என்று புறப்பட்டு இங்கு வந்தார். கைரவிணி தீர்த்தத்தை பார்த்து மிகவும் மகிழ்ந்தார். அதனுடைய பெருமையை எண்ணி வியந்தார். அதுல தீர்த்தமாடி இங்கேயே தபஸ் செய்து கொண்டிருக்கிற சமயத்திலே மத்ஸ்யம், இந்த குளத்திலே நிறைய மீன்கள் துள்ளி விளையாடினவாம். மீன் குடும்பமாக பல மீன்கள் இருந்தன. அந்த மீன்கள் தன்னுடைய குட்டிகள், அதனுடைய குட்டிகள்னு இப்படி பல பரம்பரையாக பல குடும்பத்து அந்த மீன்களோடு உற்றார் உறவினர்களோடு நன்கு சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. இதை பார்த்தார். அது நிறைய சப்தம் இட்டு கொண்டு அங்குமிண்டும் துள்ளி கொண்டு விளையாடி கொண்டிருந்தன மீன்கள். இதை பார்த்த முத்கலருக்கு, என்ன இது, இப்பேற்பட்ட உயர்ந்த தீர்த்தத்துக்கு அருகே பெருமானை மிகுந்த ஸ்ரத்தையோடு எந்த கவலையும் இல்லாமல் எந்த கவன சிதறலும் இல்லாமல் தியானம் செய்யலாம் என்று வந்தோம். இறுதியில இப்படி மீன்கள் துள்ளி விளையாடி நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றனவே, பெருமானிடத்துல இந்த சிந்தனை நம்முடைய மனசை அவரிடத்துல செலுத்த முடியாதபடி இப்படி கவன சிதறல் ஏற்படுகிறதே என்று பார்த்தவர் மீன்களை பார்த்து தெரிவித்தாராம், இனி இந்த குளத்திலே நீங்கள் இருக்க வேண்டாம், உங்களுக்கு வேற இடமா இல்லை, எத்தனையோ நல்ல தீர்த்தங்கள் இருக்கின்றனவே, இங்கிருந்து சென்று வேறு எங்காவது போய் அங்கே வாழுங்கள், இது உயர்ந்த தபஸ் செய்வதற்கு உயர்ந்த இடம், ரொம்ப தகுதியான இடம், ஆகவே இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது, இன்றே கிளம்பி விடுங்கள்னு மீன்களை பார்த்து உத்தரவிட, அந்த மீன்களும் சரி, ஒரு சிறந்த ரிஷி தெரிவிக்கிறார்னா இனி நமக்கு இந்த தீர்த்தத்தை இருப்பிடமாக கொள்ள வேண்டாம், இங்கிருந்து நகர்ந்து விடுவோம் என்று சொல்லி மீன்கள் நகர்ந்து விட்டனமாம். இன்றும் இந்த குளத்திலே மீன்கள் கிடையாதுன்னு ஸ்தல புராணத்துல கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போதைய நிலை அது ஏதோ பல கால அந்த மாறுபாட்டினாலே, நிர்வாகத்தினுடைய அந்த மாறுபாட்டினாலே என்னென்னமோ மாறி இருக்கிறது. ஸ்தல புராணத்தின்படி இங்க மீன்கள் இந்த தீர்த்தத்துல வசிப்பதற்கு இருப்பிடம் அன்று, மீன்களுக்கு தகுதியான இடம் இது அன்று என்று கூறப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு ஆச்சரியமான க்ஷேத்திரம் கைரவிணி க்ஷேத்திரம். இதுல 5 தீர்த்தங்கள் இருக்கின்றனவா. இந்த கைரவிணி தீர்த்தம், அதற்கு அருகேதான் எம்பெருமானுடைய சந்நிதி. அனைவரும் திருவல்லிக்கேணி திவ்யதேசத்தை சேவித்திருப்பீர்கள். கோவிலுக்கு முன் பக்கத்திலே இருக்கிறது இந்த கைரவிணி தீர்த்தம். எம்பெருமான் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். அப்ப எம்பெருமானுக்கு முன்னே இந்த குளம் இருக்கிறதுன்னா அதுவும் கிழக்கு நோக்கி தான் இருக்கிறதுன்னு கொள்ளலாம். அந்த குளத்தினுடைய கிழக்கு பக்கத்திலே இந்திர தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கிறதா. அடுத்து அந்த குளத்தினுடைய தெற்கு பக்கத்திலே அங்கு இந்திர தீர்த்தத்துக்கு அடுத்து சோம தீர்த்தம் என்கிற ஒரு தீர்த்தம் இருக்கிறதா. அடுத்து தென் மேற்கு அங்கு மீன தீர்த்தம் என்று ஒரு தீர்த்தம் இருக்கிறதா. அடுத்து இந்த பக்கம் வந்தா வடமேற்கு, அதாவது தென்மேற்கு வடமேற்கு, இந்த பக்கத்துல அங்க மீன தீர்த்தம், அடுத்து இந்த இடத்துல இந்திர தீர்த்தம், சோம தீர்த்தம், மீன தீர்த்தம், அக்னி தீர்த்தம், வடமேற்கு மூலையில அக்னி தீர்த்தம் அமைந்திருக்கிறது. அடுத்து வடக்கு பக்கத்திலே விஷ்ணு தீர்த்தம் என்கிற தீர்த்தம் இருக்கிறதா. அப்ப கைரவிணிங்கிற ஒரு புஷ்கரணிக்குள்ளேயே 5 தீர்த்தங்கள் இருக்கின்றன. இந்திர தீர்த்தம், சோம தீர்த்தம், மீன தீர்த்தம், அக்னி தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம் என்று இப்படி பல தீர்த்தங்களோடு நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு குளமாக கைரவிணி புஷ்கரணி அமைந்திருக்கிறது என்றும் அந்த ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. ஆக இதெல்லாம் புராணத்துபடி அதற்கு இருக்கக்கூடிய பெருமை. இப்பேற்பட்ட அந்த தீர்த்தத்துக்கு அருகே நாம் வசிக்கிறோம், அந்த தீர்த்தத்தை சேவிக்கிறோம், பார்க்கிறோம், அந்த தீர்த்தத்தை தலையில தெளித்து கொள்ளுகிறோம்னு சொன்னாலே எத்தனையோ பெருமைகள் அதற்கு நமக்கு அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட தீர்த்தத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். எம்பெருமானே வருஷத்துக்கு ஒரு தடவை அதுல விருப்பத்தோடு தெப்போத்சவத்தை கண்டருளுகிறார்னு சொன்னால், தன்னுடைய பெயரையே இந்த திருவல்லிக்கேணி அந்த குளத்தை கொண்டு எம்பெருமான் அதை திருநாமமாக கொண்டிருக்கிறார்னு சொன்னா எத்தனை பெருமை அதற்கு அமைந்திருக்கிறது. அப்ப நிச்சயம் அந்த தீர்த்தத்தை பாதுகாக்க வேண்டும். அடுத்து தெப்போத்சவம், தெப்பம் என்றால் படகுன்னு பார்த்தோமா. பெருமான் ஒரு திவ்ய தேசத்திற்கே தெப்பம் என்று பெயர் வைத்திருக்கிறார். திருநாவாய், மலைநாட்டு திவ்யதேசங்கள் என்று கேரள மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய திவ்யதேசங்களுக்கு திருநாமம். அதற்குள்ளே ஒரு ஆச்சரியமான க்ஷேத்திரம் திருநாவாய். நாவாய் என்றால் படகுன்னு அர்த்தம். நாவாயின் அந்த ஊருக்கே பெயர்.
ஊர் எங்கேயாவது படகாகுமான்னா அந்த ஊரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவரே படகாக இருக்கிறார். நாவாய் முகுந்தன், எம்பெருமானுக்கு முகுந்தன் திருநாமா, முக்தியை கொடுப்பவன் முகுந்தன். திருநாவாய்ங்கிற க்ஷேத்திரத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானே முகுந்தன், அவரே நாவாயாக படகாக இருக்கிறாராம். அதனால அந்த எம்பெருமானுக்கு நாவாய் முகுந்தன் என்று திருநாமம். நம்மாழ்வார் திருவாய்மொழியில ஆச்சரியமா அந்த எம்பெருமான பல்லாண்டு பாடுகிறார். அருக்கும் வினையாயின ஆகத்தவனை நிறுத்தும் மன தோன்றிய சிந்தையினார்க்கு வெறித்தன் மலர் சோலைகள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகொலோ கொடியேற்கே மிகவும் கொடியவன் அடியேன். எனக்கு அந்த திவ்யதேசத்திற்கு செல்லுவதற்கு என்றாவது ஒரு வாய்ப்பு கிட்டுக்குமா? நான் அந்த திவ்யதேசத்துக்கு அருகே செல்லுவேனா, சென்று பெருமானை அனுபவிப்பேனான்னு தெரியலையே. பேர்பட்ட உயர்ந்த ரிஷிகள் பெரியோர்கள் எல்லாம் சேவித்திருக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம் அது எனக்கு கிடைக்குமா என்று விருப்பத்தோடு பாடினார். அந்த திவ்ய கஷேத்திரத்திற்கே நாவாய் என்று பெயர். அப்ப எம்பெருமான் படகாக இருக்கிறார். ஆனா அதற்கு முன்னாடி நிறைய படகுகள் இருக்கின்றன. இதையெல்லாம் சாஸ்திரங்கள் அழகா நமக்கு வெளிப்படுத்துகிறது. படகு எதற்கு? முக்கியமாக நாம ஒரு ஆற்றிலேயோ நதியிலையோ பயணிக்கிறோம்னா ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லுவதற்கு தானே படகு அவசியம். தரையில நடந்து போனா படகு வேண்டாம். எங்கேயோ ஜலத்துல ஒரு நதியிலையோ நீரிலையோ இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல வேண்டும்னா அந்த ஆற்றை கடப்பதற்கு படகு நமக்கு உபயோகப்படுகிறது. அந்த படகு இக்கரையிலிருந்து அக்கறை செல்லுவதற்கு உபயோகப்படுகிறதா? இப்போ அந்த படகாக எம்பெருமான் நமக்கு பல விஷயங்களை கொடுக்கிறார். ஸ்ரீமத் பாகவத புராணம், சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு உபதேசித்தது பாகவத புராணம். அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் தெரிவிக்கிறது. 11வது அம்சத்திலே 20வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அது என்ன தெரிவிக்கிறது? நிருதேகம் ஆத்யம் சுகல்பம் சுதுர்லபம் சுலபம் பிளவம் என்று தெரிவிக்கிறது. நிருதேகம் ஆத்யம் சுலபம் சுதுர்லபம் பிளவம் என்று தெரிவிக்கிறது. பிளவம் என்றாலும் படகுன்னு அர்த்தம். இது வடமொழியிலே பிளவம் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிளவம் எது? பிளவம்னா நிருதேகம், மனுஷ தேகமே ஒரு படகாக இருக்கிறதாம். எம்பெருமான் இந்த மனுஷ தேகத்தை நமக்கு கொடுக்கிறாரே, நம்ம எல்லாம் படைத்திருக்கிறார். மனுஷர்களாக நம்ம எல்லாம் படைத்திருக்கிறாரா? எத்தனையோ செடி கொடிகள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, எத்தனையோ பறவைகள் இருக்கு. அதை காட்டிலும் நமக்கு என்ன பெருமை? ஒரு மனுஷனால தான் பகுத்து ஆராய்ந்து தேகம் வேறு ஆத்மா வேறு, ஆத்மா எம்பெருமானுக்கு அடிமை என்பதையெல்லாம் அறிய முடியும். அப்ப மனுஷ தேகம்ங்கிறது மிகவும் சிறந்தது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது தமிழர்களே தெரிவிக்கிறார்களே. அப்போ மனுஷ ஜென்மம்ங்கிறது மிகவும் உயர்ந்தது, அரிது, சட்டென்று கிடைக்காது. எத்தனையோ ஜென்மங்கள் கடந்தால்தான் மனுஷ தேகமே கிட்டும். அந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்துல இந்த தேகத்தையே நமக்கு ஒரு படகாக எம்பெருமான் கொடுத்திருக்கிறான். எதற்குன்னா இந்த பிறவிங்கிற ஒரு சம்சாரம், பிறவி என்கிற இந்த பெரிய சமுத்திரம் கடல், இத்தை தாண்டுவதற்கு இந்த தேகத்தையே படகாக கொடுக்கிறாராம். இன்று தேகம் ஆத்யம், முதல்ல இந்த தேகமே நமக்கு படகாக இருக்கிறது. இந்த மனுஷ சரீரத்தை கொண்டே நாம இக்கரையிலிருந்து, சம்சாரமாகிற இக்கரையிலிருந்து விடுபட்டு நித்திய விபூதி வைகுந்தமாகிற அக்கறையை அடையலாம். இது இக்கரை அது அக்கறைன்னு எங்கேயானு உண்டா? இது பெரிய சமுத்திரம், இந்த கரை அந்த கரைன்னு உண்டான்னா பெரியாழ்வார் தெரிவிக்கிறாரே, இக்கரை ஏறி இழைத்திருந்தேனை அக்கறை என்னும் அனர்த்த கடலுள் அழிந்திட்டேன். அக்கறைன்னு சொல்லுவது ஆழ்வார் அக்கறைன்னு எதை தெரிவிக்கிறார்னா இந்த சம்சாரம், மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து இந்த உற்றார் உறவினர்களோடு துன்பம், அவர்களோடு தொடர்பு கொண்டு துன்பப்படுவதாக இந்த சம்சார சம்பந்தம், இதை ஒரு பெரிய சாகரமாக கொண்டு அக்கறை என்னும் அனர்த்த கடல், ரொம்ப துக்க பரம்பரையே மாறி மாறி வருகிறதா, அடுத்தடுத்து துன்பங்களா வந்து கொண்டிருக்கிறதா. அப்படிப்பட்ட இந்த பிறவி என்னும் பெருங்கடல் இது நம்மை வருத்துகிறது. இந்த கரையில நோவுபட்டு கொண்டிருந்த அடியேனை பெருமாள் நன்றாக கட்டாட்சித்து இக்கரை ஏறு, தன்னுடைய கரையை எம்பெருமான் காண்பித்தானாம். அந்த கரையை விடு, என்னுடைய கரைக்கு வா என்று எம்பெருமானே என்னை அழைத்து கொண்டு போனான் என்று தெரிவிக்கிறார். அப்ப சம்சாரத்திலே இக்கரை அக்கரைங்கிறது உண்டுன்னு ஆழ்வார் காண்பித்தாரா? இந்த கரையிலிருந்து அக்கறைக்கு போகணும். அதற்கு இப்ப பெருமான் நமக்கு தேகம், அவனவனுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற உடலே ஒரு தகுந்த படகம். இந்த படகை கொண்டு சிறந்த நற்செயல்களை புரிந்தால் அப்ப எளிதில இதிலிருந்து கடந்து விடலாமே. அப்ப இந்த தேகத்தையே சுலபம், ரொம்ப சுலபம்னா எளிமையான படகு, சுதுர்லபம் கிடைப்பதற்கு மிகவும் அரிதான படகு, அவ்வளவு சட்டென்று கிடைக்காது, கிடைத்தது மிகவும் எளிமையானது. எளிமையாக இந்த மனுஷ உடல்ல நல்ல காரியங்களை புரிந்து இந்த மீண்டும் பிறத்தல் இறத்தல்ங்கிற இந்த சம்சார
சுழலிலிருந்தே விடுபட்டு விடலாம் என்று பாகவத புராணம் தெரிவிக்கிறது. அப்ப நமக்கு முதல் படகு எது? நமக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட ஒரு சிறந்த ஓடம் எதுன்னா அது இந்த தேகம் என்று தெரிவிக்கப்படுகிறது. தேகத்தையே படகா கொள்ளுவோம். ஆனால் அதுல ஒரு சின்ன ஆபத்து இருக்கு. முன்னீர் ஞாலம் கொடுத்த எம் முகில்வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன்னு நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். எம்பெருமான் நல்ல எண்ணத்தோடு தான் உடலை கொடுத்தார். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதிதம் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு ஹஸ்த பாதாதி சயுதா. கை கால் முதலான அங்கங்களோடு கூடிய ரொம்ப ஆச்சரியமான இந்த உடலை பெருமான் நமக்கு கொடுத்தார். எதற்கு? சரீரம் ஆத்தியங்களு தர்ம சாதனம், நல்ல தர்மங்களை அனுஷ்டித்து மீண்டும் இந்த சம்சாரத்துல சிக்கக்கூடாதுன்னு படகாக கொடுத்தார். ஆனா நான் என்ன புரிஞ்சுட்டேன், அடிக்கடி இந்த உடலோடு பிறந்து 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 உடல் வேறு ஜீவாத்மா வேறுன்னே பிரிந்து பார்க்கல, உடலே நான் என்று பிரமித்து போய் கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் தெரிவறிய அளவில்லா செத்தின்பம் உண்டியே உடையே உகந்து ஓடும். சோறு கொடுக்கிறார்களா, கை நீட்டி வாங்கி சாப்பிடணும்னு அதற்கு ஓடினேன். யார் உடை கொடுக்கிறார்களோ அவர்தான் எனக்கு தெய்வம்னு அவர் காலில் விழுந்து உடைய வாங்கி கொண்டேன். இப்படி உடலை நன்கு பேணி பாதுகாப்பதிலேயே ஈடுபட்டேனே தவிர உடல் வேறு நான் வேறுன்னு பிரித்தே பார்க்கலையே. அப்ப எம்பெருமான் நல்ல எண்ணத்தோடு இதை படகாக கொண்டு கடக்க வேண்டும்னு கொடுத்தார். படகு கொடுத்தவன் நல்ல எண்ணத்தோட தான் கொடுத்தார். நான் நதியில இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகாமல் நதி போன போக்கிலேயே போய் நேர கடல்ல போய் விழுந்தேன்னா கொடுத்தவர் பேர்ல குற்றம் சொல்ல முடியுமா? அப்ப அவர் நன்றாக கொடுத்தார், நான் அதை சரியாக பயன்படுத்தவில்லை. அடுத்துதான் சற்று யோசித்து பார்த்தேன். வெறும் உடல் மட்டும் படகல்ல, உடலாலே செய்யப்படக்கூடிய செயல்களை படகாக கொள்ள வேண்டும். நல்ல செயல்களை புரிந்தால் அது நம்மை இக்கரையிலிருந்து அக்கறையில தாண்டுவிடும். தீய செயல்களை புரிந்தால் அது இக்கரையிலேயே மீண்டும் மீண்டும் அழித்து விடும். நல்ல காரியங்களை செய்தால் நம்பெருமான் மகிழ்ந்து நம்ம இக்கரையிலிருந்து அக்கறையில தூக்கி விடுவார். அப்போ செயல்கள் கர்மயோகம், இதைத்தான் கண்ணன் அவனவனுக்குன்னு கர்மயோகம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அர்ஜுனா, அந்த கர்மயோகத்தை கண்டிப்பா செய்ய வேண்டும். ஸ்வதர்ம ஞான வைராகிய சாத்திய பக்தியேக கோச்சராகா என்ன ஆளவந்தாரம் தெரிவிக்கும் பொழுது ஸ்வதர்ம அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற செயல்கள் இருக்கின்றனவே, இந்த செயல்கள் கர்மயோக பகுதிங்கிறதே மிகவும் சிறந்தது. அதை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும். யாருமே கர்மயோகத்தை விட்டு இருத்தல்ங்கிறது நடக்காத காரியம். எல்லாருக்கும் ஸ்ரேயஸ கொடுப்பது கர்மயோகம். அப்ப அவரவருக்குன்னு விதித்த செயல்களை செய்ய வேண்டும். இந்த செயல்களை எம்பெருமான் படகாக கொடுக்கிறாராம். நீ தேகத்தை கொண்டு செயல்களை நன்றாக செய்தால் இந்த செயல்கள் கர்மங்கள் அந்த அனாதியான கர்மங்களை வெட்டி நம்மை உயரத்தை கொண்டு போய் சேர்க்கும். கர்மயோகம் அதுல இருக்கக்கூடிய கர்மங்கள்னா வைதிகமான கர்மங்கள் செயல்கள். இந்த செயல்களை செய்ய செய்ய சத்துவகுணம் வளரும். அதனாலே அனாதியான கர்மம் புண்ணிய பாப ரூபமான கர்மம் கழிந்து அக்கறைக்கு செல்லலாம். அப்ப செயல்களை படகாக கொடுத்தார். செயல்களை படகாக கொடுத்தார்னு ஞான சாஸ்திரம் இருக்கான்னா இருக்கே. பிளவாஹ்யேதே அதிருடாகா யஜ்ஞ ரூபாகா என்று முண்டகோபனிஷத் தெரிவிக்கிறது. ஏதே யஜ்ஞ ரூபாகா, யஜ்யம் முதலான வடிவத்தில் இருக்கக்கூடிய செயல்கள். அந்தணர்களுக்கு யாகங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அரசர்கள் சத்திரிய அரசர்கள் யாகங்களை செய்ய வேண்டும்னு கூறப்பட்டிருக்கிறது. இது முதலான செயல்கள். அந்த செயல்கள் இருக்கின்றனவே பிளவாகா, இதெல்லாம் தெப்பம், இதெல்லாம் படகுகளாக அமைந்திருக்கிறது. அந்தந்த செயல்களை செய்ய செய்ய நம்முடைய அனாதியான கர்மங்கள் ஒழிந்து நாம உயர உயர போய் இறுதியில சம்சாரத்தை கடந்து அங்கு சென்று விடலாம்னு தெரிவிக்கிறது. ஆனா இதுலயும் ஒரு சிறிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டம் இருக்கிறது. இந்த செயல்களை செய்யும் பொழுது செய்பவன் நான் என்று எண்ணக்கூடாது. கர்த்தா நான் அல்ல, இந்த செயல் என்னுடையது என்றும் நினைக்க கூடாது. செயலுக்கு உண்டான பலனும் என்னுடையது, அந்த பிரயோஜனமும் என்னை சார்ந்தது என்று நினைக்கவே கூடாது. 3 தியாகத்தோடு தான் செயல்களை செய்ய வேண்டும். பெருமான் செயல்களை விதித்திருக்கிறார் சாஸ்திரங்கள்ல. அந்த செயல்கள் படகுகள் தான். ஆனால் அது ஓட்டையோடம் ஒழுகலோடமாக போய்விடும். எப்பொழுது இந்த 3 தியாகம் இல்லாமல் செய்தார். கர்த்தா நான் தான் இந்த செயலை செய்திருக்கிறேன் இன்னும் ஒரு கர்வம் ஏற்பட்டதுன்னா நான் கர்த்தா அல்லனே, இந்த உடலே பெருமான் தான் கொடுத்தாருன்னா நான் எப்படி கர்த்தாவாக இருக்க முடியும்? உடலை கொடுத்து இந்திரியங்களை கொடுத்து ஞானத்தை கொடுத்து செய்வதற்கு வழியையும் காண்பித்து என்னை கொண்டு எம்பெருமான் செய்விக்கிறாரே தவிர நானே செய்தேன்னு கர்வப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அப்ப கர்த்தா நான் அல்லன், அகர்த்தா நான் செய்பவன் அல்லங்கிற நினைவோடுதான் செயலை செய்ய வேண்டும். அடுத்து இந்த செயல் என்னுடையது, நான் செய்து முடித்தேன் என்கிற எண்ணமும் இருக்கக்கூடாது. எப்ப செயலே என்னுடையது அல்லவோ அதனுடைய பிரயோஜனம் பயன் கூட என்னுடையது அல்லதானே.
பலனும் எனக்கு விருப்பம் இல்லை என்று அதையும் விட வேண்டும். இந்த மூன்றும் இல்லாமல் செய்தால் இந்த பிளவமாக இருக்கக்கூடிய தெப்பமாக இருக்கக்கூடிய செயல்கள் என்ன ஆகிவிடும்னா அதிருடாக திருடமாக இருக்காதாம், ஓட்டையோடம் ஒழுகலோடமாக போய்விடும். ஒரு ஓட்டை படகுல ஒரு ஓட்டை விழுந்ததுன்னா ஜலம் குபுகுபுன்னு உள்ள விழுந்து படகு அப்படியே அழுந்தி போய்விடுமா? அந்த மாதிரி இந்த செயல்கள்ல நான் ஈடுபட்டு இது என்னுடையது, நான் தான் செய்தேன்னு நினைத்து நினைத்து அதுல மேல மேல செய்து கொண்டிருந்தால் இதிலிருந்து விடுபடவே முடியாது. சம்சாரத்துல மீண்டும் அகல விழுந்து ஆழ விழுந்திருப்போம். அப்ப இந்த செயல்கள் படகுகள். ஆனால் ஒரு கஷ்டம், இந்த 3 தியாகத்தோடு செய்யப்பட வேண்டும். அது எத்தனை பேருக்கு வரும்? அப்ப அடுத்து எம்பெருமான் வேற ஒரு படகை கொடுக்கிறார். வெறும் செயல்களை மட்டும் தெப்பம் படகுன்னு கொள்ளாதே, ஞான பகுதி. இந்த செயல்களை காட்டிலும் அதுல ஒரு ஞானம் இருக்க வேண்டும். நான் ஜீவாத்மா, சாஸ்திரம் எனக்கு இப்படி விதித்திருக்கிறது, எனக்கு சுவாமியா இருப்பவர் பரமாத்மா, அவருடைய ஆனந்தத்திற்காக நான் இதை செய்கிறேனே தவிர நான் என்னுடைய விருப்பம், எனக்கு முடியும், எனக்கு சக்தி இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு ஆசையா இருக்குன்னு நான் இந்த செயல்களை செய்யவில்லை. இந்த ஞானம் சர்வம் ஞான பிளவேனைவ ரிஜினம் சந்தரிஷ்யதி என்று கண்ணன் பெருமான் 4வது அத்தியாயத்துல கீதையில உபதேசிக்கிறார். ஞான பிளவேனைவ, ஞானமாகிற தெப்பம்ங்கிறார். ஞானமே ஒரு தெப்பமா, அதுவே நமக்கு ஒரு படகாக இருந்து இந்த சம்சாரத்திலிருந்து நம்மை விடுபடுத்துகிறது, விடுபடும்படி செய்கிறது. அப்போ செயல்கள், இந்த செயல்களெல்லாம் பெருமானுக்கு திருவாராதனம். ஆகவே இத்தை கர்வத்தோடு நான் செய்கிறேன் என்று எண்ணக்கூடாது. இந்த செயல்களெல்லாம் என்னுடைய நன்மைக்காக, எனக்கு நல்ல பலனை கொடுப்பதற்காக செய்கிறேன் என்று எண்ணக்கூடாது. அந்த ஞான பகுதி, பெருமான் தான் இந்த ஜெகத்துக்கு சுவாமி, அவருக்கு நான் அடிமை, அவருடைய மகிழ்ச்சிக்காக நான் செய்கிறேன், அவரே அடையத்தக்க புருஷார்த்தம், அதற்கு அவரே அனைத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற இந்த ஞானம் இருக்கிறதே, இதையே கண்ணன் ஞான பிளவம்ங்கிறார். பிளவம்னா தெப்பம், படகு. அப்ப ஞானமாகிற படகு. எத்தனை படகை பார்த்திருக்கோம் பாருங்க. முதல்ல இந்த உடலையே படகுன்னு சொன்னாரா? அது வேண்டாம். உடலை காட்டிலும் செயல்கள் படகுன்னார். அவனவனுக்கு விதிக்கப்பட்ட கர்மயோகமே படகுன்னார், அது தெப்பம்னார். அந்த படகையும் விடுங்கள். அதெல்லாம் அதிருடாகா பிளவாகியதே யக்ய ரூபாக, இதெல்லாம் ஓட்டையோடம் ஒழுகலோடம். ஞானம்தான் சிறந்தது. அந்த செயல்களை செய்யும் பொழுது அறிவு நல்ல ஞானத்தோடு செய்ய வேண்டும். அந்த ஞானமே தெப்பமாக இருக்கிறதுன்னு அடுத்து சொன்னார். எத்தனை பேருக்கு இந்த ஞானம் வருவது கஷ்டம், மிகவும் துர்லபம். எல்லாருக்கும் உடனே ஆரம்பித்த உடனே ஞானம் வந்து விடுமா? அப்ப இந்த கர்மமோ இந்த ஞானமோ இதுலெல்லாம் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆற்றலோ ஒரு சக்தியோ இல்லை. ஞான யோகத்தை கடைபிடிப்பதற்கோ ஞானத்தை நன்றாக வளர்த்து கொள்வதற்கோ நம்மிடத்திலே சாமர்த்தியம் இருக்கிறதா? இல்லை. பெருமான் பார்த்தார், சரி ஞானத்தினுடைய முதிர்ந்த நிலை பக்தி இருக்கிறதே, பக்தியாது அனன்யா சக்யா அகமேவம் விதோர்ஜுன. இந்த சம்சாரத்தை கடப்பதற்கு பக்தி தான் உயர்ந்ததுன்னு உபதேசித்தார். பக்தியாது அனன்யா சக்யா, பக்திங்கிற படகல ஏறு அர்ஜுனா. பக்தினா என்ன? மகனீய விஷய பிரீத்திகி, எம்பெருமானிடத்துல உயர்ந்த பரமாத்மாவினிடத்துல ஏற்படக்கூடிய அன்பு தான் படகுன்னு உபதேசித்தார். நீ ஞானத்தை விட அந்த பக்திங்கிற அன்பில ஏறி உட்கார். சிறந்த ஞானம் வேண்டாம், ஆனா பரமாத்மா தான் எனக்கு சுவாமி, அவர் தான் இந்த ஜகத்துக்கே நாதன் என்று என்னை தெரிந்து கொண்டு என்னிடத்துல அன்பை வளர்த்துக்கொள். அந்த அன்பே பக்தியாக உருவெடுக்கும். அதையே படகாக கொண்டு நீ இத்தை கடக்கலாம்னு உபதேசித்தார். ஆனா ஞானத்தினுடைய அடுத்தபடிதான் பக்தி. பக்தி வருமே தவிர எடுத்த எடுப்புல பக்தி வராது. சரி, அடுத்து உபதேசித்தார் பக்தியும் சிரமம், அதையும் விடு, நான் உனக்கு சிறந்த படகு, நானே படகாக இருக்கிறேன் என்று எம்பெருமான் அவனே படகாக இருக்கிறானாம். கீதையில உபதேசிக்கும் பொழுது மாம் ஏவ ஏ பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே, இந்த பெரிய சம்சார சாகரத்தை கடக்கணும்னா என்னையே சரணமாக அடைய வேண்டும் உபதேசித்தார். ஸ்ரீ விஷ்ணு தத்துவம் என்று ஒரு அழகான புராணம், ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய பிற்சேர்க்கை, அதனுடைய அனெக்ஷர்னு ஆங்கிலத்துல சொல்றோமே, அத மாதிரி அந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்தினுடைய பிற்பகுதி அதுல தெரிவிக்கப்படுகிறது. விஷ்ணு போதம் வினா நாண்யத்து, உயர்ந்த, அதாவது விஷ்ணு போதம் வினா நாண்யத்து, எம்பெருமான் விஷ்ணுவே போதம், போதம்னா படகுன்னு அர்த்தம், தெப்பம்னு அர்த்தம். அவரை தவிர சிறந்த பராயணம் கிஞ்சிதஸ்தி ந பராயணம், அவரை தவிர்ந்த வேறு எந்த அடையத்தக்க உயர்ந்த புருஷார்த்தமும் வேறில்லை, உயர்ந்த படகும் வேறில்லை. அடையத்தக்கவனும் அவனே, அடைவதற்கு தெப்பமாக படகாக இருப்பனும் அவனே என்று தெரிவிக்கிறது. சம்சாரார்ணவ மக்னானாம் விஷயாக்கிராந்த சேதசாம் விஷ்ணு போதம் வினா நாண்யத்து கிஞ்சிதஸ்தி ந பராயணம். அந்த எம்பெருமானை தவிர நமக்கு வேறு படகில்லை. யாருக்கு? சம்சாரமாகிற சாகரத்திலே அழிந்து இருப்பவர்களுக்கு, விஷயங்கள் என்கிற முதலையாலே கடிபட்டவர்களுக்கு.
முதலை பிடிச்சு இழுக்கிறது நம்ம எல்லாம். எது முதலை? கண், காது, மூக்கு, புலன்கள் தான் முதலை. தன் விஷயத்திலேயே நம்ம இழுக்கிறதா? இப்படி முதலையாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு, சம்சாரத்துல அழிந்திருக்கக்கூடிய நமக்கு விஷ்ணு ஆகிற எம்பெருமானே படகாக இருக்கிறார்னு தெரிவித்தது. ஆண்டாள் அழகா பாசுரத்துல தெரிவித்து விட்டால், வைகுந்தன் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றேன். வைகுந்தன் தான் தோணி. தோணினாலும் படகு, தெப்பம்னு அர்த்தம். இந்த சம்சாரத்தை கடப்பதற்கு தெப்பம் எங்கன்னு தேடிக்கொண்டிருந்தேன். துன்பக் கடல் புக்கு உழல்வேருக்கு. துன்பக் கடல்ல அழுந்தி கஷ்டப்படக்கூடிய எனக்கு வைகுந்தன் என்பதோர் தோணி, அந்த எம்பெருமான் படகு கிடைக்கவில்லையேன்னு மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தேன் ஆண்டாள் தெரிவித்தாள். அப்ப வடமொழி பிரமாணம், திவ்ய பிரபந்த பிரமாணம் இரண்டும் சேர்ந்து பெருமானையே படகுன்னு தெரிவிக்கிறதா? அதைத்தான் இப்போ ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் பெருமான் இந்த தெப்பத்துல ஏறி அமர்ந்து, எதுக்கு கஷ்டப்படுறீங்கோ இந்த சம்சாரத்துல, அதை செய்யட்டுமா இதை செய்யட்டுமா, எதை செய்தால் இதுல இருந்து விடுபடலாம்னு ஒரே தவித்து கொண்டிருக்கிறீர்களே, தவிக்கணும். அப்படி தவிப்பவர்களுக்கு எம்பெருமான் என்ன உபதேசிக்கிறார்? எங்கெங்கோ அலைய வேண்டாம், நாமே படகாக இருக்கிறோம் என்று எம்பெருமான் தன்னை வெளிப்படுத்தினானாம். விஷ்ணு போத ஆன்று சம்சியம் நாவாயிலே நிழலெழும் என்று அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயம் என்னும் நூலிலே சாதித்தார். துன்பக்கடல், எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய துன்பக்கடலை கடத்தும் சிறந்த விஷ்ணு போத ஆன்று சம்சியம். ஆன்று சம்சியம்ங்கிற வடமொழி சொல்லுக்கு கருணை, கிருபை என்று பெயர். அடியார்களிடத்துல எம்பெருமானுக்கு மிகுந்த கருணை உண்டு. அந்த கருணை நிழல் எழுகிறதாம். அது அப்படியே நிழலிடுமா போல பிரகாசமா எங்க இருக்கிறது? அது நம்மை அரவணைத்து ரட்சிப்பது எந்த இடத்துலன்னா, திருநாவாய்ங்கிற திவ்யதேசத்துல எம்பெருமான் படகாகவே இருந்து, ஊருக்கே படகு என்று பெயர் வைத்து தான் விருப்பத்தோடு அங்கு இருந்து நம்மை இந்த சம்சாரமாகிற சாகரத்திலிருந்து கடத்துகிறார்னா, என்ன கருணை, என்ன கருணை! நாம் போய் அவனை பற்ற வேண்டி இருக்கு, அவன் நமக்காக இங்கு வந்து நிற்கிறான்னா, இது அன்றோ அடியார்களிடத்தில் அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய கருணையை நன்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப எம்பெருமான் படகாக இருக்கிறார்னு சொன்னால் தானே உபாயம். சம்சாரத்தை கடப்பதற்கு என்னிடத்துல எந்த முயற்சியும் வேண்டாம். நான் முயற்சியால கடக்கவும் முடியாது. என்னுடைய செயல்கள் எதுவும் உபாயம் அன்று, பெருமானே உபாயமாக இருக்கிறார். அதைத்தான் தெப்போத்சவத்துல நமக்கு விளக்குகிறார் பார்த்தசாரதி எம்பெருமான். தாமே தெப்பமாக இருந்து நம்மை இக்கரையிலிருந்து அக்கறையில கொண்டு சேர்க்கிறாராம். இதைத்தான் ஒரு அவதாரத்துல மட்டும் இல்லை, நரசிம்மனாக பிறந்த பொழுதும், ரங்கநாதனாக இருக்கிற சமயத்திலும், சக்கரவர்த்தி திருமகனாக இருந்த சமயத்திலும், ஒரு முதலையினாலே யானைக்கு வந்த ஆபத்திலேயும் கஜேந்திரவரதனாக நாம் தான் வந்து ரட்சித்தோம். ஆக எல்லா அவதாரத்திலையும் நாமே படகாக இருக்கிறோம் என்பதை நன்கு நிலைநாட்டி காட்டுவதற்காக திருவல்லிக்கேணி திவ்யதேசத்திலே எம்பெருமான் இப்படி 7 தினங்கள் ரொம்ப ஆச்சரியமா தெப்போத்சவத்தை கண்டருளுகிறார். இப்ப பெருமான தெப்பத்துல சேவிக்கிறோம்னா அவர் தான் உபாயம். இந்த சம்சாரத்திலிருந்து நாம் கடப்பதற்கு பெருமானே உபாயம். அவரே தெப்பமாக இருந்து நம்மை கைப்பிடித்து கொண்டு இக்கரையிலிருந்து அக்கறையில கொண்டு போய் விடப்போகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுலயும் ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு. பெருமானே நம்மை கைப்பிடித்து அழைத்து கொண்டு போனாலும் தனித்த நம்மை அழைத்து கொண்டு போக மாட்டார். நமக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தால் ஆச்சாரியனை இட்டுத்தான் எம்பெருமான் அழைத்து போவாரே தவிர தனித்து நம்மை அழைத்து போவாரான்னா எங்கேயுமே அப்படி காணப்படவில்லை. ஒரு சபரியை ராமன் ரட்சித்தான் என்றாலும் அவருக்கு அந்த சபரியினுடைய ஆச்சாரியர் மதங்க முனிவர். மதங்க முனிவருடைய அருளை பெற்றிருந்தபடினால்தான் சபரிக்கு மோட்சம் கொடுத்தாராம் ராமன். ஆனால் குகனுக்கு அந்த மாதிரி மோட்சம் கொடுத்ததா சரித்திரமே இல்லை. குகன் வேடன், சபரி வேடுவச்சி. ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம்தான். இருவருமே வேடர் குலத்தில பிறந்தவர்கள். அப்படி இருக்க குகனிடத்துல ராமன் பழகினான். ஆனா குகன் கொடுத்த காய்கனிகளை ஏற்றுக்கொண்டானா? இல்லை. அவனுக்கு முக்தி கொடுத்தானா? காணப்படவில்லை. ஆனா சபரி கொடுத்த கனிகளை மிகவும் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டான். நீ போகலாம், உன்னுடைய ஆச்சாரியர் எங்கு உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தாரோ அங்கு நீயும் செல்லலாம்னு கொடுத்தார்னா, அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இருப்பவர்களுக்கு பெருமான் மறுபேச்சே பேசுவதில்லை, தானே அழைத்து கொண்டு போய் விடுகிறான். அப்படி ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு மிகுந்த உயர்ந்த படகாக அமைந்திருக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டு அந்த பெருமானையை உபாயமாக பற்றினால் அவர் நிச்சயமாக நம்மை கடத்துவார் என்பதை இந்த உற்சவத்திலிருந்து நாம் அறிந்து கொண்டு பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்பதை பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். பெருந்திரளாக அத்தனை அடியார்களும் வந்திருந்து தற்பொழுது எம்பெருமானுடைய தெப்போத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை சேவித்து பெருமானே உபாயம், ஆச்சாரிய அபிமானத்தோடு அந்த எம்பெருமானை பற்ற வேண்டும் என்பதையும் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாயச்ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.